மாப்பிள்ள இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே நின்னீங்க? எதுக்காக நின்னீங்க? ஏய் வீடியோவில் இருக்கு. நான் பார்க்க மாட்டேன். தலை இங்கே பார்த்தல டீசெண்டாக இருக்கு பாதை. இங்கே பார்த்தல டீசெண்டாக இருக்கு. இதுக்குள்ள எதுக்குடா வந்து இங்கே வந்து பாருங்க மேகத்தோட ஈர துளிகள் பட்டு ஒரு வயிறுல மழை பெய்யுது. போஸ்ட் கொடுங்க ஏதாவது. போஸ்ட் கொடுங்க ஏதாவது. காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? ஹாய் நண்பா டிஎன் ரெடன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்மாலை. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, இந்த இடத்தோட உண்மையான நேம் வந்து பார்த்தீங்கன்னா உம்மாலை. ஆமாம், இந்த பிளேஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ நேரத்தில் போகிறோம், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என் கூட யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருங்க. ஸோ இவரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட வால்பாறை வீடியோவில் வந்திருப்பாரு. ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேல்முடி வீடியோ பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்திருப்பார் அவர். ஹாய் சொல்லுங்கள் மாப்பிள்ள. ஸோ இப்போ நாங்கள் தான் போகிறோம். அப்புறம் இந்த ட்ரிப் வந்து நம்மளோட பைக்கில் வந்து நம்ம ரைட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால நம்மளோட ஃப்ரெண்டோட பைக்கில் இருந்தால் நம்ம வந்து இந்த தடவை ரைட் பண்ணுறோம். ஓகே, பட் ட்ராவல் பிடிக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். ஓகே ஓகே நண்பா, மற்றதெல்லாம் விளாக் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நண்பா இப்போ வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா 12:30 ஆகுதுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 70 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம இருக்க லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 39 கிலோமீட்டரு. அதாவது இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி தாண்டியாச்சுங்க. ஆனைக்கட்டி செக் போஸ்ட்டு தாண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம போகிற ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி, ஆனைக்கட்டிலேருந்து அட்டப்பாடி, அட்டப்பாடிலேருந்து நம்ம உம்மாலை வியூ பாயிண்ட் போயிடுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து காலையில் 8 மணிக்கு கிளம்புறதாங்க பிளான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டோம். இப்போ நான் தூங்கி எந்திரிச்சது பார்த்தீங்க அப்படின்னா 8:30 தான் நானே எந்திரிச்சேன். நான் எந்திரிச்ச அப்புறம் பசங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணால் அவனுங்கெல்லாம் தூங்கிட்டானுங்க. எவனுமே ஃபோன் எடுக்கல. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவனுங்களே கால் பண்ணானுங்க. நாங்கள் ரூமில் கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. 10 மணிக்கு தான் நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பணும். ஸோ இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட்டு. லைசன்ஸ் வண்டி ஆர்சி இருக்கு. ஹெல்மெட் கம்பெனி வந்து எந்த ஊர்? புதுக்கோட்டை. வண்டி ஆர்சி. ஜாலியாக இருக்குங்கள? ஜாலினால இல்லை இல்லை வேறு எதுவும்மா நிப்பாட்டோட மாதிரியே சிரிக்கிறாரா? ரியாக்ஷன் ஒரு மாதிரி சரி போயிட்டாங்க. எங்கே அது இல்லையா? நண்பா இப்போ அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி புக்கு, லைசன்ஸ், இது 2 தான் கேட்டாங்க. ஸோ மற்றபடி எதுவும் கேட்கல. நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தாங்க பேசினாங்க அந்த அண்ணா. இவன்டா ஆமாடா இவன்டா. பெட்ரோல் வந்து எவ்வளோ அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க. ஏன்னா 60 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸோ ஒரு 10-12 கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம வந்து ஜெல்லிப்பரா போகிற ரூட்டு தான். அதுக்கப்புறம் தான் ரூட்டு மாறும். ஸோ நண்பா இந்த ரூட்டு பார்த்தீங்களா அப்படியே ஃபுல்லாக பச்சை பசேல் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, வீடியோ எதுவும் போட முடியல. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சுங்க. ஸோ அதில் வண்டி, நம்ம பாடி எல்லாமே கொஞ்சம் டேமேஜ்.
ஸோ அதனால தான் ட்ரிப் எங்கேயுமே போக முடியல. 1 மந்த் ஃபுல்லாக ரூமில் தாங்க இருந்தேன். மாப்பிள்ள இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே நின்னீங்க? எதுக்காக நின்னீங்க? வேற மாதிரி இருக்குல்ல போடு, வேற லெவலில் இருக்கு. പോയാൽ പിന്നെ അതിൻ്റെ അപ്പുറത്തായിട്ട് കൂടെ പോയാൽ വ്യൂ പോയിന്റ്. எங்கே? அதை தான் சொல்கிறேன், மழை பெஞ்சிரு கூலிங்காக இருக்கா? ஏற ஏற ஸோ நண்பா இப்போ வந்து நம்ம ஏற ஏற ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு ரீசெண்டாக, காலையில் பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நண்பா நம்ம வந்து இன்றைக்கி வந்தது வந்து செம்ம கிளைமேட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 2:20 ஆகுதுங்க. ஸோ கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே எப்போதுமே கிளைமேட் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இதே மாதிரி தான் இருந்தது. வியூ பாயிண்ட் வந்து செம்ம வியூடா அது. அப்பல செம்ம வியூடா அது. வேற வழி குட்டம் பார்த்து போங்க. போ அப்படியே கொண்டுங்க, வேற லெவல் அட்வென்ச்சர்னா இதான் அட்வென்ச்சர். என்ன இப்போ வலிக்கிட்டு கீழே விழுந்தானா தெரியும். ஏய் வீடியோவில் இருக்க நான் பார்க்க மாட்டேன். அது நல்லா தான் இருக்கு, நீ தான் வேணுனே பண்ற. கடை இங்க பார்த்தல டீசெண்டா இருக்கு பாதை, இங்க பார்த்தல டீசெண்டா இருக்கு, இதுக்குள்ள எதுக்குடா வந்து வாய்ப்பு இல்லை. ஒரு பாசர் என்ன விடுறான் பாரு. இதில் உங்கள்கிட்ட கேட்கலாம்டா. எத்தனை எடுப்பேன்? ஏய் புல்லுல ஏத்தியா? இல்லை இல்லை நான் ஓட்டுறேன். சொல்லி முடிஞ்சு அப்படி இறங்கடா. இந்தா ஏய் சோதி இதுல மாத்திக்க சோதி. ஏய் அதுல ஏத்து சோதி, அந்த புல்ல ஏத்து சோதி வந்து ஆஃப் பண்ண அதுல வந்து அழகா கிளம்பிட்டு ரெடி பண்ணுங்க.
பட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மேகம் ஃபுல்லாக மேலே வருது பாருங்க. என்ன பண்றீங்க? ஏய் பசுமாடு பேசிக்குது காட்டு இருக்கு. கருப்பு கலர்ல முரட்டுத்தனமா ஒன்று விடுங்க. யானை வந்து உன் வயிற்றுல ஏறி மிதிக்க போது வேறு இங்கிட்ட வர அந்த பக்கம் வீடு சூப்பராக இருக்குறான். இங்க வந்து பாருங்க மேகத்தோட ஈர துளிகள் பட்டு ஒரு மயிரில் மழை பெய்யுது. ஸோ பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவா போஸ்ட் கொடுங்க ஏதாவது, போஸ்ட் கொடுங்க ஏதாவது. காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஓகே நண்பா இந்த வீடியோ ஓகே நண்பா இந்த வீடியோ எல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி அழகான பிளேஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு அடிக்கடி சேரும். இந்த பிளேஸ் நீங்களே பாருங்க, ஃபுல்லாக மேக மூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா புகை மூட்டத்துலேருந்து புகை கிளம்புற மாதிரி கிளம்பி போகுது மேகம் ஃபுல்லாக பாருங்க. வேற லெவலில் இருக்குது. ஓகே நண்பா இந்த வீடியோ எல்லாம் முடிச்சுக்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யாரை தேடும் விலகி போகாதே தொலைந்து போவேனே நான் நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டெறிந்தேன்